ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பற்றின ஒரு விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோங்க. ஆமாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ தளபதி விஜய் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ எம் அ வெரி பிக் அட்மைரர் ஆஃப் ஹிம். ஸோ அதில் டவுட்டே இல்லை. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்து வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கு, அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உண்மையான நீதி வந்து கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக விஜய் அண்ணனோட மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஸோ அதுதாங்க. ஸோ இப்போ புசியானந்த் அண்ணனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாளில் வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ கரூருக்கு வந்து விஜய் அண்ணன் வரப்போகிறாங்க. ஸோ நானும் கரூர் தான். ஸோ எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கு நான் ஃபர்தராக போக விரும்பலை. ஸோ இன்றைக்கி திருநெல்வேலியிலே வந்து பார்த்திங்கன்னா மௌன அஞ்சலி செலுத்தினாங்க கரூர் மக்களுக்காக. ஸோ அதான் இன்னும் அந்த கில்ட் வந்து இருக்குது. நான் அது போச்சுன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் விஜய் நான் வந்தார்னா எல்லாமே சரியாயிடும். அதுதான் உண்மையான விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது. விஜய் நான் வந்து பண்ணது வந்து அவர் மேலே ப்ளேம் கண்டிப்பாக கிடையாது. அவரை பார்க்க தான் அந்த கூட்டம் வந்து நான் அது அஃபண்ட் பண்ணல. பட் சரியான பிளேஸ் வந்து அமையலை. ஸோ அதுவும் ஒரு இதுதான். ஸோ நிறையா விஷயங்கள் அவருக்கு அன்றைக்கி ஃபேவரபுளாக நடக்கலை. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் அவர் கம்ப்ளீட்டாக கரெக்டாக இருக்காரா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்னா நான் அதுவும் இது பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் ரெஸ்பாண்ட் பண்ணதே ஒரு 4 days கழிச்சு தான் பண்ணார் ஒரு வீடியோவில். அவரோட மைண்ட் செட் நான் தப்பே சொல்லுங்க. பட் அது கொஞ்சம் லேட்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணார். அந்த ப்ரெஸ் மீட் விஷயம், சின்ன சின்ன இஷ்யூ அவர் எரர்ஸ் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லு. பட் அவரும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானுங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கடந்து கண்டிப்பாக விஜய் வந்து வரதான் போகிறாருங்க. ஸோ கூடிய விரைவில் வர போகிறாரு. இனிமேல் அண்ணனோட சவுண்ட் மட்டும்தாங்க கேட்கும். இனிமேல் வெட்டுதாங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ விஜய்நாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவர் மைண்ட் செட்லேருந்து யோசிச்சு பாருங்கள். நான் மக்கள் வந்து நிறைய இழந்திருக்கோம். கரூர் மக்கள் இழந்திருக்காங்க. நான் எங்கள் ஊர் தான், நாங்கள் இழந்திருக்கோம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் இது பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அவரே வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இல்லை அந்த 41 ஃபேமிலிக்குமே அவர் கண்டிப்பாக லைஃப் டைம் வரையுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை விட என்னங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியும் ஒரு ஆளுனால? ஸோ ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து விட்டுட்டு வராருன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். பீக் ஆக்டர் அவருங்க, எதுக்கு வரணும்? திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஜய் சப்போர்ட் பண்ணுங்கள்.